குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 2ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி முக்கியமான அது என்னென்னு பார்த்தோம்னா தேய்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமி தினத்தில் பைரவர் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் கலந்துட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் கண்டிப்பாக தீரும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 11 நிமிடத்திற்கு. அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. 2/4/2024 இன்று பிறந்த நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2/4/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேயுமே சிந்தித்து திட்டமிட்டு செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி மிகுந்த ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதே போல் அலுவலகத்தில் அனைவருமே நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு நிறைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். வாடிக்கையாளர்களும் கொஞ்சம் கனிவு தேவை. வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக போங்க. அதே போல் புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் உங்கள் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். இவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதே போல் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு உருவாவாங்க. கூட்டாளிகளோட ஒற்றுமை இன்றைக்கி அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிக்கு தெரியும். ஆன்மீக பணிகளில் அதிகமாக உங்களுக்கு அதிக நாட்டம் இன்றைக்கி போகும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழ ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஓரளவுக்கு குழப்பங்கள் இருக்கும். தெளிவில்லாத மனநிலை இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைவருமே அனுசரித்து போகணும். அக்கம் பக்கத்தாரிடம் அனுசரித்து போகணும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு கண்டிப்பாக அலைச்சல்கள் இருக்கும். அதே போல் மற்றவருடைய செயல்களில் நீங்கள் தயவுசெய்து தலையிடாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் எதிர்பாராத சில பயணங்களால் உங்களுக்கு அனுபவங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய குடும்ப ரகசியங்களை தயவுசெய்து அடுத்தவர்களிடம் பகிர வேண்டாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நீண்ட நாளாக இருந்து வந்த கவலைகள் எல்லாமே விலகும். பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இன்று நடைபெறும். வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம். புதிய நட்பு கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் சீராகும். ஒரு லாபம் நிறைந்த மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையாக தைரியத்துடன் செயல்படுவீங்க. வெற்றி வாகை சூடுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் நீண்ட நாளாக திருமண வார்த்தை
பேச்சுவார்த்தை நடந்திருந்ததுனாக்கா, அந்த பேச்சுவார்த்தை இன்று பலன் அளிக்கும். திருமண வரன் அமையும். தொழில் சார்ந்த முடிவுகள் கண்டிப்பா கைகூடி வரும். நீங்க தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தா ஆரம்பிக்கலாம். அதேபோல உங்களுக்கு நடக்கின்ற அனைத்துமே உங்களுக்கு நேர்மறையாக இன்னைக்கு நடக்கும். வியாபாரத்தில அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். நண்பர்களை அனுசரித்து போனீங்கன்னா, இந்த நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் மேன்மை அடையும். அதேபோல தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். ஜாமீன் கையெழுத்து போடாம, வாக்குறுதி அளிக்காம இருப்பது மிகவும் நல்லது. அதே உற்றார் உறவினர்களையும் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அலுவலகத்தில் அனைவரோடும் அனுசரித்து போகணும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. பயணங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவ பாடத்தினை கற்றுத்தரும். வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பழைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. நீண்ட நாள் கவலைகள் குறையும். ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு தாழ்வு மனப்பான்மை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் புதிய புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி வியாபாரத்தில் லாபத்தை காண்பீர்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருந்தாலும் இன்றைய நாளை நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்து விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரையும் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர்லேருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த அந்த பிரச்சனை குறையும். அதே போல் ஏதாவது வழக்கு போட்டிருந்தீங்கன்னா அந்த வழக்கில் வெற்றி அடையும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு. கொடுத்த வாக்குறுதிகளை இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. நண்பர்கள் பற்றிய ஒரு புரிதல், நண்பர்கள் பற்றிய ஒரு கணிப்பு எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி கரெக்டாக இருக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்கு அனைவருமே மதிப்பாங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. கூட்டாளிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. போட்டிகள் கண்டிப்பாக குறையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லாமே ஆதரவாக இன்றைக்கி இருப்பாங்க. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்குமான தனுசு ராசி நேயர்களே, நீண்ட நாளாக மறைமுகமாக ஏதாவது எதிரிகள் இருந்தாங்கன்னா அந்த எதிரிகள் உங்கள்கிட்ட விலகுவாங்க. தடைகள் நீங்கும். அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவிகள் கிடைக்கும். எதிர்கால குறித்த திட்டங்கள் கண்டிப்பாக வகுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் கணவன் மனைவி இருந்த கருத்துப்பாடுகள்லாம் நீங்கி ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுசரித்து தான் போகணும். வரவுக்கு மீறி செலவுகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எதையுமே திட்டமிட்டு செய்யுங்க. பயணங்கள் உங்களுக்கு பலன் அளிக்காது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருமே அனுசரித்து போவது மிகவும் நல்லது. மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் தயவுசெய்து வேலைகளை பதற்றம் இல்லாமல் பொறுமையாக செய்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. திருமண வரங்கள் கண்டிப்பாக அமையும். வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அறிவதற்கூட ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடைபெறும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசைகளும் தேவைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வாய்ப்புகள், திறமைகள் வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். தயவுசெய்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. உற்றார் உறவினரில் இருந்து வந்த கருத்துக்கள் நீங்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியோட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்கு கூட்டாளிகள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அதே போல் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போகணும். அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்களில் சுப செலவுகள் அதிகமாக வரும். நீண்ட கால திருமணம் வரணும்னா திருமணம் அமையும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் குறைந்து ஒரு பணி நிறைவு காணக்கூடிய ஒரு நல்ல நாள். அனைவருடைய ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை புதிய புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் போவாங்க. இதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும்.
வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு ஒரு அனுபவ பாடத்தினை கற்றுத்தரும். ஒரு நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வேற்றின பாலினத்தவர், வேற்று மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக்கங்க. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செஞ்சிட்ருக்கோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக துல்லியமாக பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக, ஒரு வெற்றி மிகுந்த நாளாக, எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் இடத்துல சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குரு ராயா.